ஹாய், என் பேர் ஸ்ருதி. நேத்து நைட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். லைக் என்னோட லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது அண்ட் இந்த வருஷம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் ரொம்பவே டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ் இருக்கு. லைக் என் லைஃப் ஸ்டைல்ல இல்ல அந்த மாதிரி நான் சொல்ல வரல. நான் இன்டர்னலா நான் எப்படி ஃபீல் பண்றேன்றதுல லாஸ்ட் இயர் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இதே டைம் பீரியட்ல நான் சொல்றேன். நான் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி லோவா இருப்பேன். என் லைஃப் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி இருக்கும். நான் எழுந்துப்பேன், எனக்கு ஒரு பர்பஸே இல்லாம நான் பாட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பேன். ஜஸ்ட் எனக்கு என்ன வேலை இருக்கோ அதை செய்வேன், திருப்பி தூங்குவேன், யார்கிட்ட பேசணும்னா பேசுவேன். பட் வந்து எனக்கு எப்பயுமே வந்து ஒரு மாதிரி எக்ஸாஸ்டடா இருக்கும், லோவா இருக்கும். ஏதோ என்னோட கையில இருந்து என் லைஃப் வந்து போயிட்டு இருக்க மாதிரியோ, நான் எப்படியாவது இதை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டே இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் வீக் ஃபிக்ஸ் பண்ணலாம், நாள்ல இருந்து நான் வந்து கரெக்ட் ஆயிடுவேன், நாள்ல இருந்து சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டு இருப்பேன். இதெல்லாம் நான் ஏன் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பண கஷ்டம் இல்ல வந்து எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் வந்து என்னால வந்து என்னோட லைஃப வந்து என் கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியல. என்னால என்னோட லைஃப்ல வந்து டேக் ஓவர் பண்ணிக்க முடியல. அதுதான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தே தவிர என்னால வந்து என் லைஃப கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ இந்த மாதிரி ஒரு வர்ஸ்ட் ஸ்டேட்ல இருந்தேன். இந்த வீடியோ இப்ப பாத்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கலாம். உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இல்ல மாதிரியோ, நீங்க டெய்லி எழுந்துப்பீங்க, காலேஜ் போவீங்க, ஸ்கூல் போவீங்க, வேலைக்கு போவீங்க, எல்லாமே நார்மலா இருக்க மாதிரி இருக்கும். வெளியேந்து பார்த்தாலுமே வந்து அவங்களுக்குமே வந்து நீங்க எந்த கஷ்டத்துலயும் இல்லாத மாதிரியோ, நீங்க நார்மலா உங்க டே டு டே லைஃப பாத்துட்டு இருக்க மாதிரியும் இருக்கும். பட் உங்களுக்கு தான் உள்ளுக்கு தெரியும் நீங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நீங்க எவ்வளவு எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்றீங்க, நீங்க எவ்வளவு லோவா ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்போ ஹிட் ஆகும்னா நமக்கு நைட்ல தான் ஹிட் ஆகும். லைக் நம்ம நைட் தான் வந்து ஓவர் திங்க் பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் வந்து போனையே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிலாம் தோணிட்டு இருக்கோம். சோ எனக்கு இதே மாதிரி லாஸ்ட் இயர் இருக்கும் போதுதான் நான் ஒரு நைட் முடிவெடுத்தேன், என் லைஃப கண்டிப்பா நான் சேஞ்ச் பண்ணியே ஆகணும், நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் இதை வந்து சரி பண்றதுக்கு அப்படி சொல்லிட்டு. அப்போ நான் ஃபாலோ பண்ண ரொட்டீன், அந்த 7 டேஸ் ரீசெட் ரொட்டீனை பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அந்த ஒன் நைட் நான் டிசிஷன் எடுத்து அந்த 7 டேஸ்ல என் லைஃப சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எடுத்த ஒரு டேல ஒரு டிசிஷனுமே என் லைஃப டோட்டலா சேஞ்ச் பண்ணிடுச்சு. அண்ட் அந்த ஃபேஸ் லாஸ்ட் இயர் நான் இருந்த ஃபேஸ் வந்து திருப்பி எனக்கு வந்து வரவே கிடையாது. சோ நீங்க உங்கள நிறைய பேர் இந்த மாதிரி வந்து இருக்கலாம், இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். நான் சொன்னது உங்களுக்கு ரிலேட் ஆகலாம். அண்ட் நான் இப்ப சொல்ல போற இந்த 7 டேஸ் ரீசெட் ரொட்டீனை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஜென்யூனாவே உங்களோட லைஃப்ல வந்து ஒரு மாற்றம் தெரியும். அண்ட் நீங்களே அதை வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. டே 1 எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்ல போறேன். அது நீங்க இப்பவே செஞ்சாகணும். தட் இஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு 3 விஷயம் நான் என் லைஃப சேஞ்ச் பண்ண போறேன் அண்ட் இந்த 7 டேஸ் நான் இதை ரெகுலரா பண்ண போறேன்ட்டு நீங்க எந்த 3 விஷயத்த நினைக்கிறீங்களோ அந்த 3 விஷயத்த எழுதுங்க. 3 விஷயம் எப்படி இருக்கலாம்னா, நான் கண்டிப்பா வந்து 30 மினிட்ஸ் படிப்பேன், ஆர் எல்ஸ் கண்டிப்பா நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஆர் நான் வந்து டெய்லி ஜிம் போவேன், ஆர் கண்டிப்பா வந்து மார்னிங் எழுந்தோடனே நான் வந்து மொபைல் வந்து எடுக்க மாட்டேன் 15 மினிட்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ். அந்த மாதிரி சிம்பிளா இருக்க விஷயமும் ஹார்டா இருக்க விஷயமும் என்னோட ரெக்கமெண்டேஷன். 3 விஷயத்துல ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும் அண்ட் அது உங்களோட லைஃப்ல ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 30 மினிட்ஸ் வந்து என் லைஃப்காக என் ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்காக நான் வந்து ஒதுக்கிப்பேன் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயமா இருக்கலாம். மீதி 2 விஷயம் வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கலாம், பட் அது வந்து உங்களால பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கும்ல. சோ அந்த மாதிரியான 3 விஷயத்த இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல ஆட் பண்ணுங்க. நீங்க இப்பவே இந்த 3 விஷயத்த கமெண்ட் பாக்ஸ்ல ஆட் பண்றதுனால நீங்களே உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். நான் இந்த 7 நாள்ல என் லைஃப கண்ட்ரோல் கொண்டு வர போறேன் அண்ட் இந்த 3 விஷயத்த கண்டிப்பா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 விஷயத்த நீங்க என்ன நடந்தாலும் முடிச்சே ஆகணும். அந்த டேல நீங்க ஒரு நோட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க, இல்ல ஒரு போர்ட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க, உங்களோட வால்ல கூட ஒட்டி வச்சுக்கோங்க. பட் இந்த 3 விஷயத்த நான் சொல்றேன், மார்னிங் எழுந்தோடனே அட்லீஸ்ட் இதுல 2 விஷயமாவது நீங்க வந்து மார்னிங்கே பண்ணி ஆகணும். பிஃபோர் ஒர்க்குக்கு போறதுக்கு முன்னாடி, பிஃபோர் உங்க டேவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட இந்த 3 இம்பார்ட்டன்ட் விஷயத்துல 2 விஷயம் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். பிகாஸ் நீங்க அப்போ பண்ணும்போது உங்களோட டேவே உங்க கண்ட்ரோலுக்கு வந்த மாதிரி இருக்கும். உங்க டேவை நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க அண்ட் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும். ஓகே நம்ம நினைச்ச மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நினைச்ச ட்ராக்ல நம்ம போயிட்டு இருக்கோம். அண்ட் இது உங்களுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் டே ஃபுல்லா வந்து நீங்க நினைச்ச மாதிரி நீங்க இருக்கிறதுக்கு. இப்போ நான் உங்க லைஃபே சேஞ்ச் பண்ற, உங்க லைஃபே கண்ட்ரோலுக்கு கொண்டு வர அந்த 7 டேஸ் ரொட்டீனை பத்தி சொல்ல போறேன். நீங்க உண்மையாலுமே சீரியஸா இருந்தீங்க, உண்மையாலுமே உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துட்டு வந்துட்டு உட்காந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபார் த டே 1 உங்களோட என்விரான்மெண்ட்டை ரீசெட் பண்ணணும்.
என்விரான்மெண்ட் ரீசெட் பண்றது அப்படின்னா நீங்க இருக்கிற ஸ்பேஸ், உங்களோட ரூம், உங்களோட டெஸ்க், இது எல்லாமே வந்து நீட் பண்ணுங்க. உங்களோட பெட் சரியில்லையா, பெட்ஷீட் சரியில்லையா, பெட்ஷீட்டை வாஷ் பண்ணுங்க, பெட்டை கிளீன் பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்க ஸ்பேஸ பாருங்க, உங்களோட வார்ட்ரோப்பை பாருங்க, உங்களோட பெட்டை பாருங்க. எதெல்லாம் வந்து கிளட்டரா இருக்கோ எல்லாமே டீக்ளட்டர் பண்ணுங்க. தேவையில்லாத பொருட்களை தூக்கி போடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் உங்களோட ஒர்க் ஸ்பேஸ். நிறைய தடவை நம்ம ரூம்லயே வந்து ஒரு சேர் இருக்கும், அதுலதான் எல்லா துணியுமே இருக்கும். அண்ட் அந்த சேர்ல நம்மளால உட்காந்து ஒர்க் கூட பண்ண முடியாது. சோ அது ஒர்க் பண்ணதுனால நம்ம பெட்லயே உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸே நமக்கு வந்து சரியா இல்லாத போது நம்ம மைண்ட் வந்து நமக்கு சரியா இருக்காது. உங்களோட ரூம் அண்ட் உங்களோட ஸ்பேஸ் கிளியரா இருக்கும் போது உங்க மைண்டும் கிளியர் ஆகும். அண்ட் உங்க என்விரான்மெண்ட் உங்களோட இந்த 7 days ரொட்டீனுக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். செகண்ட் டே நம்ம பண்ண போறது டிஜிட்டல் ரீசெட். நம்ம எவ்வளவு நேரம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட ஸ்பேஸ்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அதுக்கு ஈக்குவலா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது நம்ம மொபைல்ல, நம்ம டிஜிட்டல் ஸ்பேஸ்ல. சோ அதை டீக்ளிட்டர் பண்ண போறோம். நான் என்னெல்லாம் பண்ணணும் டிஜிட்டல் ரீசெட்காகன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், இந்த வீடியோ முடிஞ்சோடனே உங்களோட நோட்டிபிகேஷன்ஸ், தேவையில்லாத நோட்டிபிகேஷன் நமக்கு நிறைய ஆப்ல இருந்து வரும். லைக் ஜொமேட்டோ, ஸ்விக்கி ஆர் இன்ஸ்டாகிராமே இருக்கட்டுமே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்ட்ராக்டிவான ஆப் எதுன்னு பாருங்க. அண்ட் அதோட நோட்டிபிகேஷனை டர்ன் ஆஃப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஆப்ஸ், நீங்க மொபைல்ல வச்சிருக்க ஆப்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு யூஸ்லெஸ், எதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையே கிடையாது, எதெல்லாம் உங்க பாடிக்கு நீங்க நினைக்கிற கோலை அச்சீவ் பண்ற விடத்துக்கு தடுக்குதுன்னு பாருங்க. எது டிஸ்ட்ராக்டிவா இருக்குன்னு பாருங்க. அதை ஒண்ணு டெலீட் பண்ணுங்க, இல்ல அந்த நோட்டிபிகேஷன்ஸை டர்ன் ஆஃப் பண்ணுங்க. அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம்ல நம்ம தேவையில்லாத நிறைய பேரை ஃபாலோ பண்ணுவோம். லைக் இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும், நம்மளுக்கே தெரியாம நம்ம அவங்க லைஃபை வந்து நம்ம கூட கம்பேர் பண்ணிட்டு இருப்போம். அவங்க வந்து நம்மளை விட 10 ஸ்டெப் ஹையரா இருப்பாங்க. அண்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் இருப்போம். பட் நம்ம வந்து அவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் அவங்க லைஃப் கெரியர் பார்த்தோம் எல்லாமே வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். நம்மளோடது டிஃப்ரெண்டா இருக்கும், நம்மளோடது யூனிக்கா இருக்கும். பட் நம்ம அவங்கள கம்பேர் பண்ணிட்டு இருப்போம். இது வந்து நமக்கே தெரியாம நம்மளோட எனர்ஜியை டவுன் பண்ணும், ஆம்பிஷனை டவுன் பண்ணும். அண்ட் கம்பேரிசன்றது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. சோ நெக்ஸ்ட் திங், நீங்க என்ன பண்ணணும்னா உங்க இன்ஸ்டாகிராம் போங்க. தேவையில்லாத நீங்க ஃபாலோ பண்ற அக்கௌண்ட்டை அன்ஃபாலோ பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 அக்கௌண்ட் அது இந்த வீடியோ முடிஞ்சோடனே பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் போங்க. தேவையில்லாத சேட், நீங்க யாருக்கூடயாவது தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, இல்ல வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணுது, அவங்க கூட இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுது, உங்க லைஃப் வந்து ரொம்ப லோ ஆக்குது, இதனால வந்து நீங்க ரொம்பவே லோவா ஃபீல் பண்றீங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உடனே அவங்களோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டு அவங்களோட நம்பரை டெலீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் திங், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ்க்கு போங்க. ஸ்கிரீன் டைமை பாருங்க. டெய்லி நீங்க எவ்வளவு ஹார்ஸ் வந்து உங்க மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்க எவ்வளவு ஹார்ஸா இருந்தாலுமே அது நீங்க பாதிக்கு பாதி அதை குறைக்க போறீங்க. இந்த 7 days நீங்க அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண போறீங்க. சோ அனதர் திங், நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஆப்புக்குமே வந்து ஒரு லிமிட் வந்து செட் பண்ணிப்பேன். என்னோட ஐபோன்ல வந்து அது வந்து நார்மலாவே இருக்கும். சோ நீங்க ஐபோன் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து அதை செட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட்ல ஐம் நாட் ஷுர், நீங்க ஆண்ட்ராய்ட்ல செக் பண்ணி பாருங்க. இல்ல ஆப்ஸ்மே நிறைய இருக்கு. சோ இந்த லிமிட் டைம் செட் பண்ணும்போது நீங்க அந்த ஆப்பை வந்து லிமிட் டைம்க்கு அப்புறமும் யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். அண்ட் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணாலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். சோ நீங்களே வந்து கான்சியஸா அவேரா இருப்பீங்க. இந்த டிஜிட்டல் ரீசெட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் 30 minutes தான். நீங்க எழுந்தோடனே போன் பாக்குற ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா அது கண்டிப்பா வந்து உங்க டேவே வந்து ரூயின் பண்றோம். பிகாஸ் யோசிச்சு பாருங்க, நீங்க மொபைல் எடுக்கிறீங்க, யாரோட ஸ்டோரி பாக்குறீங்க, இன்ஸ்டாகிராம் போறீங்க, இல்ல யாரோட போஸ்ட் பாக்குறீங்க. மார்னிங் எழுந்தோடனே நீங்க உங்களை மத்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போது உங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆகும், நீங்க லோவா ஃபீல் பண்ணுவீங்க. சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்ததுன்னா நைட்டே நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மொபைலை வந்து இன்னொரு ரூம்லயோ இல்ல ஹால்லயோ வந்து வச்சுட்டு நீங்க வந்து தூங்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க காலைல எழுந்தோடனே வந்து நீங்க அதை பண்ண மாட்டீங்க, உங்க மொபைலை தேட மாட்டீங்க, உங்க மொபைல் எடுக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 days கஷ்டமா இருக்கும். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு தானா பழகிடும். அண்ட் நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எழுந்தோடனே பண்ண வேண்டியது உங்க போனை ஸ்க்ரோல் பண்றது கிடையாது. நீங்க உங்களோட இம்பார்ட்டன்டான 2 டாஸ்க தான் ஃபர்ஸ்ட் நீங்க முடிக்கிறத பார்க்கணும். டே 3ல நீங்க பண்ண போறது உங்க பாடியை ரீசெட் பண்றது. நீங்க என்னதான் நினைக்கலாம், நான் இப்படி பண்ணுவேன், நான் இப்படி இருப்பேன், நான் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு. பட் எல்லாத்துக்குமே வந்து உங்க பாடி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், உங்க பாடி வந்து உங்களுக்கு கோஆபரேட் பண்ணும். அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்றோன்றதை நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், கரெக்டான டைம்ல தூங்குறது அண்ட் கரெக்டான டைம்ல எழுந்துக்கிறது. நீங்க பாட்டு 1:30 2 o'clock அந்த மாதிரி தூங்கிட்டு அதுக்கப்புறம் நான் மார்னிங் எழுந்து நான் ப்ரொடக்டிவா இருப்பேன், நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், நான் இப்படி என்னோட டேவை கொண்டு போறேன், என் லைஃபை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன்னா உங்களால உங்க ஸ்லீப்பே கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க எப்படி உங்க லைஃபை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? சோ ஃபர்ஸ்ட் கரெக்டான டைம்ல தூங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, கரெக்டான டைம்ல எழுந்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
அண்ட் இந்த 7 டேஸ் வெளியே போயிட்டு எந்த ஜங்க் ஃபுட்டும் சாப்பிடாதீங்க, வெளியே இருக்கிற எந்த ஃபுட்டுமே வந்து சாப்பிடாதீங்க. அண்ட் ஆல்சோ நிறைய தண்ணி குடிங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்க, உங்க பாடியை ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கோங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க, கரெக்டான டைம்ல தூங்கி கரெக்டான டைம்ல எழுந்துருங்க, நிறைய புரோட்டீன் இன்டேக் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும்போது உங்க பாடி வந்து உங்களுக்கு கோஆபரேட் பண்ணும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்றதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் உங்களோட மூட் ஸ்விங்ஸ் அதிகமாகாது, இதனால உங்க எனர்ஜி டிராப் ஆகாது, அண்ட் தேவையில்லாம நீங்க கோவப்பட மாட்டீங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான திங் வந்து உங்க ஃபுட் அண்ட் ஸ்லீப். ஸோ அதை வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கோங்க. நீங்க நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்க பாடிக்கு பண்ணும்போது உங்க பாடி அண்ட் பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும், உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் கம்மியாகும், நீங்க தேவையில்லாம வந்து யோசிக்கிறது, உங்க எனர்ஜி லோ ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே இம்பாக்ட் பண்ணும் உங்க ஃபுட் அண்ட் ஸ்லீப். ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஸ்டெப் எடுத்தே ஆகணும். இந்த டே 3ல டே 4 நீங்க உங்க மைண்டை ரீசெட் பண்ண போறீங்க. நம்மள நிறைய பேர் இப்படிதான் இருப்போம், நம்ம சிச்சுவேஷனை பிளேம் பண்ணுவோம், நம்மளோட பாஸ்ட், நம்ம ஃபேமிலி, நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம பிளேம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே ஏதோ ஒண்ணு கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்குன்னு சொல்றது அது உண்மைதான். நீங்க வந்து யாரையாவது சோசியல் மீடியாலயோ இல்ல யாரையாவது நேர்ல பாத்துட்டு இவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆனா அவங்களுக்கு நிறைய கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அண்ட் நம்மளால அதை பார்க்க முடியாது. எப்படி உங்க கஷ்டத்தை மத்தவங்களால பார்க்க முடியாதோ மத்தவங்க கஷ்டத்தை நீங்க பார்க்க முடியாது. அண்ட் நீங்க நினைக்கலாம் சில விஷயங்கள் வந்து எனக்கு அன்ஃபேரா இருக்கு, நான் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற ஃபேமிலியில பிறந்தேன், நான் ஏன் வந்து எனக்கு ஏன் இது கிடைக்கல, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோணலாம். பட் த திங் இஸ், எல்லாருமே எந்த பொசிஷன்ல யார் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு அன்ஃபேரான திங் இருக்கும். அவங்க லைஃப்ல அவங்க நினைப்பாங்க, நான் வந்து இந்த விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு எல்லாமே இருந்தாலும் எனக்கு வந்து சந்தோஷம் இருக்க மாட்டேது, எல்லாமே இருந்தாலும் எனக்கு பீஸ் இருக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட எல்லார்கிட்டயும் ஒரு ஒரு விஷயங்கள் வந்து ஒன்னொன்னு மனசுக்குள்ள உங்களுக்கு கஷ்டமா இருந்துட்டேதான் இருக்கும். சோ நீங்க எப்பவுமே சிச்சுவேஷன்ஸ் நீங்க பிளேம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பிளேம் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஒரு கோட் இருக்கு, இட்ஸ் நாட் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ பட் ஹவ் யூ ரியாக்ட் டு இட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க வந்து மத்த சிச்சுவேஷன்ஸை பிளேம் பண்ணிட்டு நீங்க வந்து அடுத்தவங்களை பிளேம் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி, உங்களோட பேக்ரவுண்ட், நீங்க வளர்ந்த விதத்தை பிளேம் பண்ணிட்டு இருக்க தவிர்த்துட்டு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணலாம், இப்போ நான் என் லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு நான் என்ன விஷயம் பண்ணலாம், இப்போ அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குன்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் சேஞ்ச் ஆகும், இல்ல நீங்க அக்செப்ட் பண்ணிக்க அதை ட்ரை பண்ணுங்க. சோ ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க, நீங்க எந்தெந்த சிச்சுவேஷன்ஸை பிளேம் பண்றீங்க அண்ட் உங்க லைஃப்ல எதெல்லாம் அன்ஃபேரா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அண்ட் இதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எதெல்லாம் இருக்கு அண்ட் உங்க கண்ட்ரோல்ல எதெல்லாம் பண்ணலாம், நீங்க எதெல்லாம் நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சர்க்கிள் பண்ணிட்டு அண்ட் நீங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே எழுதுங்க. நீங்க இந்த ஆக்டிவிட்டி பண்றதுனால நீங்க பிளேம் பண்றது ரெடியூஸ் ஆகும் அண்ட் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ டே 5 நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட அன்பினிஷ்டு டாஸ்க் வந்து நம்ம நிறைய வச்சிருப்போம். லைக் இதை நம்ம நெக்ஸ்ட் வீக் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், இது நம்ம பார்ப்போம், எப்ப பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்படி பண்ணிக்கலாம். சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம நிறைய விஷயம் வந்து அன்பினிஷ்டா வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதாவது ஒரு புக் எடுத்து அதை ரீட் பண்ணிருப்பீங்க, பட் கொஞ்சம் வந்து அது ஹோல்ட்ல இருக்கும். ஆர் எல்ஸ் நீங்க ஏதாவது கான்வர்சேஷனுக்கு ரிப்ளை பண்ணாம இருப்பீங்க, மெசேஜஸ் ரிப்ளை பண்ணாம இருப்பீங்க, ஆர் கால் பண்ணி நான் இதை பேசணும்னு நீங்க நினைச்சது வந்து பேசாம வச்சிருப்பீங்க. பட் அது வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்க மைண்டை வந்து ஆக்குபை பண்ணிருக்கோம் அண்ட் இதுவே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 5th டேல நீங்க என்ன விஷயம் எல்லாம் முடிக்காம வச்சிருக்கீங்க, நீங்க என்ன விஷயம் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு பண்ணாம இருக்கீங்க, ஆர் நீங்க எந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, எந்த புக் முடிக்கல, எந்த கோர்ஸ் முடிக்கல, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து லிஸ்ட் பண்ணுங்க, எல்லாமே எழுதுங்க. நான் இப்பவே எல்லாமே முடிக்கணும்னு சொல்ல வரல அண்ட் முடிக்கவும் முடியாது. ஆக்சுவலா நீங்க ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த 10 விஷயம் நீங்க எழுதிருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 விஷயம் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறது, ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் பக்கத்துல கொடுக்கறது, ஒரு டைலர் கிட்ட கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க உடனே பண்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு 3 வந்து உடனே நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த மாதிரியான அன்பினிஷ்டு விஷயங்கள் நிறைய இருக்கும் போது நம்ம பிரெயினுக்கு வந்து அது ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி நம்மளுக்கே நமக்கு தெரியாம நம்மளோட பிரெயினை வந்து கிளட்டர் ஆக்கும், நமக்கு ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ணுவோம், நம்மளுக்கே வந்து ஒரு கான்பிடன்ஸ் லோவா இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பெண்டிங் ஒர்க்ஸ் வச்சிருப்போம், நம்ம நிறைய வந்து
அன்பினிஷ்ட் ஒர்க் வச்சிருப்போம். அது எல்லாமே நம்ம பிரெயின்ல வந்து ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 3 விஷயத்த பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா நம்மளால வந்து நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த 7 டேஸ்க்கு அப்புறம் வந்து நம்மளால எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்ன்றத ஒரு சாட்டிஸ்பாக்சன் அண்ட் கான்பிடன்ஸ் கிடைக்கிறதுக்கு தான் இது பண்றது. ஒரு கோட் இருக்கு, the journey of 1,000 miles begins with a single step. சோ நீங்க அந்த சிங்கிள் ஸ்டெப்பை நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் அண்ட் நீங்க கம்ப்ளீட்டடான அந்த சென்ஸை வந்து உணரும் போது நீங்க இன்னுமே வந்து லைட்டரா ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் உங்களுக்கு கான்பிடன்ஸும் கிடைக்கும். டே 6ல நீங்க பண்ண போற இம்பார்ட்டன்டான விஷயம் உங்க பினான்சியல் ரீசெட். பினான்சியல் ரீசெட்ன்றது நீங்க உடனே வந்து நிறைய ஏர்ன் பண்றதுக்கு பிளான் போடணும், நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்றது அப்படியே குறைச்சிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் திங் ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்கு, நீங்க எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க அண்ட் நீங்க எந்தெந்த விஷயத்துல எல்லாம் அதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்க ஆப் ஓபன் பண்ணுங்க. உங்க பேங்க் ஆப்பை ஓபன் பண்ணி நீங்க எந்த விஷயத்துலதான் நிறைய செலவு பண்றீங்கன்றத செக் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம பினான்சியலா நம்ம இந்த இடத்துலதான் இருக்கோம் அண்ட் நம்ம கோல் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு ஒரு கோலே இல்ல ஒரு பினான்சியல் கோலே இல்ல உங்களுக்கு சேவிங்ஸ் பிளான் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா டே 6ல வந்து ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 500 rupees ரெக்கரிங் டெபாசிட், அந்த மாதிரி சின்ன விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க பேங்கிங் ஆப்பையும் உங்க எக்ஸ்பென்ஸையும் உங்க சேவிங்ஸையும் செக் பண்ணும்போது உங்களுக்கே தெரிய வரும் நீங்க உங்க கோலை நோக்கி போயிட்டு இருக்கீங்களா இல்லையான்றது. ஆர் எல்ஸ் உங்களுக்கு எதுவுமே இல்லை, உங்களுக்கு கோலே இல்லை, நீங்க எதுவுமே வந்து சேவும் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. நீங்க வந்து ஒரு ஆர்டி 500 rupees 1000 rupeesக்கு ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து கேட்கும் போது அது உங்களுக்கு கான்பிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் உங்க பினான்ஸ் பத்தி நீங்களே வந்து பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே நம்ம இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இதைதான் சரி பண்ணணும், நம்ம இந்த ரூட்ல தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்லன்னு கிடையாது, பட் உங்க பினான்ஸ் பத்தியும் உங்க பினான்சியல் திங்ஸ் பத்தியும் நீங்க வந்து அவேரா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டே 6 ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபினான்ஸ். இந்த டே 7 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லைஃப் சேஞ்சிங் டேன்னு சொல்லலாம். அண்ட் இந்த டேல நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின், வேர் டு ஐ வாண்ட் டு பி இன் 1 year? நீங்க இந்த பொசிஷன்ல இருக்கணும், நீங்க இந்த ஜாப்ல இருக்கணும், ஆர் எல்ஸ் நான் இந்த லெவல்ல நான் படிச்சுட்டு இருக்கணும், ஆர் எல்ஸ் நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே எழுதுங்க. அண்ட் ஆல்சோ அந்த பர்சன் 1 year கழிச்சு நீங்க இருக்கணும்னு நினைக்கிற பர்சன் எந்த மாதிரியான ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க லைஃப்ல எவ்வளவு டிசிப்ளின்டா இருப்பாங்க, அவங்க எந்த அளவு டிசிஷன் கரெக்டா எடுப்பாங்க, அவங்க டே டு டே லைஃப் எப்படி இருக்கும், அவங்களோட டே வந்து எப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்களா, ஆர் எல்ஸ் அவங்க டிசிப்ளின்டா மார்னிங் எழுந்து அவங்களோட ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் நோட் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது மட்டும் இல்லாம நீங்க இந்த வருஷம் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஸ்கில்லோட நேமை எழுதுங்க அண்ட் நீங்க பில்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஹேபிட்டை எழுதுங்க. அண்ட் ஆல்சோ நீங்க எதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனை என்னன்னு சொல்லிட்டு எழுதுங்க. நம்ம எல்லாருமே நம்ம நிறைய பேர் நினைப்போம் நம்ம ஜான்வரி கரெக்டா நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிசம்பர் வந்து நம்ம பக்காவா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த இடத்துல இருந்துருவோம்னு சொல்லிட்டு. பட் ரியாலிட்டி அது கிடையாது அண்ட் எல்லாருக்குமே லைஃப் வந்து அப்படியும் இருக்காது. இயர் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்றதுதான் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நீங்க ஸ்டார்ட் பண்றதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்க நினைச்சா கூட உங்க டிசம்பர் 2026ல கண்டிப்பா உங்க லைஃபை சேஞ்ச் பண்ண முடியும். நீங்க உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு உங்களுக்கு 5 years பிளானோ 10 years பிளானோ தேவை கிடையாது. அண்ட் நீங்க நினைக்கலாம் லக் தான் வந்து மேஜரா வந்து உங்க லைஃபை வந்து சேஞ்ச் பண்ணுது, இல்ல உங்க லக் தான் வந்து எல்லாமே உங்க லைஃப்ல டிசைட் பண்ணுதுன்னு நினைச்சீங்கன்னா there is a quote by Seneca, luck is what happens when preparation meets opportunity. சோ உங்களுக்கு நீங்க லக்கியா இருக்கணும்னு நினைச்சாலுமே நீங்க அதுக்கு வந்து ப்ரிப்பேர்டா ஃபர்ஸ்ட் இருக்கணும். நீங்க உங்க லைஃப்ல சீரியஸா இருக்கீங்க, உங்க லைஃப் உங்க கண்ட்ரோலுக்கு வரணும் அண்ட் நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும், ஆஸ் அ பர்சனா நான் பெட்டர் பர்சனா மாறணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் சொன்ன இந்த 7 days ரீசெட் ரொட்டீனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த 7 days நீங்க டிசிப்ளின்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கே உங்க மேல ட்ரஸ்ட் அண்ட் கான்பிடன்ஸ் வரும் அண்ட் இந்த ட்ரஸ்ட் கண்டிப்பா உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணும். நீங்க உங்க லைஃபை சேஞ்ச் பண்றதுல சீரியஸா இருக்கீங்க அண்ட் உங்க லைஃபை நீங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறீங்க, இந்த 7 days ரீசெட் ரொட்டீனை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் மை லைஃப் ஃப்ரம் டுடே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ்க்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.